கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி பைபிள் வேர்ட்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இதுவரைக்கும் சங்கீதம் 9ஆம் சங்கீதத்துல 6 வசனங்களை நம்ம தியானிச்சிருக்கோம். இப்போ 7ஆம் வசனத்தை நம்ம தியானிக்க போறோம். அவர் 7ஆம் வசனம், கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார், தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். கர்த்தர் எப்பயுமே என்றென்றைக்குமே சதா காலத்திற்கும் அவர் இருக்கதான் போறார். அவர் இத சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு, கர்த்தர் எப்பயுமே இருப்பாரு. அவருடைய சிங்காசனம் எதுக்காக இருக்குன்னா நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரு. இப்ப நியாய தீர்ப்பு கர்த்தருடையது. இப்ப நம்ம ஒரு கஷ்டத்துல இருக்கோம், நம்மள கஷ்டப்படுத்துறவங்களுக்கு நம்மளே நியாயம் செஞ்சிடணும், அவங்களுக்கு எதிர்த்து நிற்கணும்னு நம்ம நிறைய நேரம் பிரயாசப்படுவோம். இவங்களுக்கு நம்ம எப்படியாவது ஒரு தண்டனை கொடுத்துடணும், செஞ்சிடணும், இவங்கள இந்த இடத்த விட்டு அடிச்சு போட்டணும், செய்யணும்னு அவங்களுக்கு தீங்கு செய்ய நம்மளே ஏன்னா நம்மளுக்கு தீங்கு செஞ்சுட்டாங்களே அப்படின்றதுக்காகவாது அந்த பழி வாங்குறதுக்கு எண்ணத்தோட நம்ம அவங்களுக்கு செஞ்சிடணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஒரு சில நேரத்துல. ஆனா கர்த்தர் தான் நீதியின் நியாயாதிபதி. நம்ம மற்றவர்களை நியாயம் தீர்க்க கூடாது. நீதியின் நியாயாதிபதியாகிய கர்த்தருக்கு தான் எல்லாமே தெரியும், எது நீதி எது அநீதி என்று கர்த்தருக்கே தெரியும். அதனால யுத்தம் கர்த்தருடையதுன்னு சொல்லி நம்ம எப்பயுமே சத்துருக்கெல்லாம் அவருடைய பாதத்திற்கு விட்டுறணும், அவருடைய சித்தத்திற்கு விட்டுறணும். நம்ம எப்பயுமே சத்துருக்களுக்கு விரோதமா நம்ம என்னைக்குமே நம்ம எழும்பக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் என்னைக்குமே சத்துருக்கு விரோதமா எழும்பக்கூடாது. அதுதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்றார், தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். நியாய தீர்ப்பு எல்லாமே கர்த்தருடைய ஆயத்தம் பண்ணி அவருடைய சிங்காசனத்தை வச்சிருக்காரு. அப்போ நியாய தீர்ப்பு கர்த்தருடையது. யார் பாவம் செய்யறாங்களோ அவங்களுடைய செய்கைக்கு தக்க பலனை ஆண்டவர் அவங்களுக்கு தருவாரு. சரிங்களா? அடுத்தது, அவர் பூச்சக்கரத்தை நீதியா நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். இந்த உலகத்தையே என்ன பண்ணுவார்? அவர் நீதியா நியாயம் தீர்த்திருவாரு. எல்லா ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். ஒருத்தரை கூட அவர் விட மாட்டார். எல்லாருக்குமே அவங்களுடைய செய்கைக்கு, இப்ப நான் என்ன செய்கை செய்திருக்கணும் அதற்கு தக்க நியாயம் தீர்ப்பாரு. நீங்க என்ன செய்கை செய்திருக்கீங்களோ அதற்கு தக்க நியாயத்தை தீர்ப்பார். அது கர்த்தருடையது. நியாய தீர்ப்பு கர்த்தருடையது. நம்ம அதுல இவங்க கெட்டவங்க, இவங்க நல்லவங்க, இவங்க எனக்கு துரோகம் செஞ்சாங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம். நம்ம நினைக்கிறதில்ல, ஆண்டவர் நீதி, அவங்களுக்கு சரியான நீதியை அவர் செய்ய வல்லவரா இருக்கிறாரு. அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். ரொம்ப சிறுமையா இருக்கிறவங்க, ரொம்ப கஷ்டத்துல இருக்கவங்க, அவங்களுக்கு எல்லாம் கர்த்தர் தான் அடைக்கலமா இருக்கிறார். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நெருக்கத்துல இருக்கும் போது யார் அவங்களுக்கு தஞ்சமா இருக்காங்க? கர்த்தர் தான் அவங்களுக்கு தஞ்சமா இருக்கிறாரு. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமா இருக்கிறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு நெருக்கத்துல இருந்து இருக்கும்போது அவரே தஞ்சமாகவும் இருக்கிறார். அடுத்த வசனத்துல, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. இந்த வார்த்தையில பாத்தீங்கன்னா ஒரு உண்மை, நம்ம என்னைக்குமே நம்மள கர்த்தரை தேடினவங்களை நீங்க என்னைக்குமே ஆண்டவர் கைவிடவே மாட்டார். ஏசப்பா ஒரு நாள் கூட அவரை நம்ம தேடி அவரை நோக்கி பார்க்கும்போது ஒரு நாள் கூட அவர் நம்மள கைவிடவே மாட்டார். ஒருவேளை நம்மளுடைய ஜெபம் இன்னைக்கு கேட்கப்படாம இருந்திருக்கலாம், அதை குறித்து ஆண்டவர் நம்மள கைவிட்டுட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு பல நேரங்கள்ல நம்ம யோசிப்போம். கிடையாது, கர்த்தர் நம்மள என்னைக்குமே கைவிடுகிற தேவனே கிடையாது. ஒரு நாள் இன்னைக்கு நம்ம பிரயாசப்பட்டிருக்கோம், ஒருவேளை இன்னைக்கு இந்த காரியம் நடக்கலைன்னா இன்னொரு நாள் அந்த காரியத்தை கர்த்தன் ஒரு நீதியா நியாயமா நம்மளுக்கு நம்ம நினைச்ச காரியத்தை விட அழகாவும் அருமையாவும் இருதயத்திற்கு சந்தோஷத்தை தருவிக்கிற மாதிரி அவர் செய்ய வல்லவரா இருக்கிறார். அவர் என்னைக்குமே கைவிடவே மாட்டார். ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். அப்போ நீ கைவிட மாட்டீங்கன்னு நம்பி இருக்கவங்க யாருமே, இப்போ கர்த்தரை தேடுறவங்கள கைவிட மாட்டார்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போ அதனாலதான் உமது நாமத்தை அறிந்தவர்கள், கர்த்தருடைய நாமத்தை அறிஞ்சவங்க யாருமே என்ன பண்ணுவாங்க? கர்த்தரை மட்டுமே நம்பி இருப்பாங்க. ஆண்டவர் என்னைக்கு இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஒரு கஷ்டம் இருக்குது, இன்னைக்கு ஒரு நஷ்டம் இருக்குது, இன்னைக்கு ஒரு குறை இருக்குது, இன்னைக்கு ஒரு கடன் இருக்குது, ஆனா
ஆண்டவரை நம்பி வந்தோம்னா என்னைக்குனாலும் அவர் என்ன பண்ணுவாரு, அந்த கஷ்டத்துல இருந்து நம்மளுக்கு விடுதலை தந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையாகவே இருப்போம். கர்த்தருடைய ஜனங்கள் எப்பயுமே யாரை நம்பி இருக்கணும், கர்த்தரையே நம்பி இருக்கணும். அதத்தான் சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பாரு. உங்க நாமத்தை அறிஞ்சவங்க எப்பயுமே உங்களை தான் ஆண்டவரை நம்பி இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு அவர் அப்சல்யூட்டா ஸ்ட்ராங்கா சொல்றாரு. அது போல நம்மளும் என்ன பண்ணணும், அவரை நம்பின நம்பிக்கையை என்னைக்குமே விட்டு விடக்கூடாது. ஆண்டவரை விட்டு நம்ம ஒரு நாளும் விலகியே போக கூடாது. சரிங்களா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம 4 வசனங்களை தியானித்திருக்கோம். அடுத்த வீடியோல அடுத்த வசனங்களை நம்ம தியானிக்கலாம். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களையும் உங்க குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.